வணக்கம் கேமர்ஸ். ரீசென்ட்டா CES நடந்திருக்கு. அதில AMDயும், NVIDIAவும் வந்து நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. கேமிங் பத்தி இல்ல, AI பத்தி. இந்த வீடியோல இந்த ஈவென்ட்ல என்ன பேசுனாங்க, முக்கியமா கேமிங் சம்மந்தமா என்ன பேசுனாங்க அத பத்தி பார்த்தாகணும். ஏன்னா, அது கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவுட்ரேஜஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா, அந்த மாரி நிலைமையில இருக்கோம் இப்ப. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில. பத்தாததுக்கு வந்து CES வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப எவிடென்ட்டா காமிக்குது. AMD அப்புறம் NVIDIA நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கிராபிக்ஸ் கார்ட் மேக்கர்ஸ் எவ்வளோ வருஷமா பார்த்துருக்கோம். ஸோ கேமர்ஸ்னால வந்தவங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பட் ரீசென்ட் டைம்ல நல்லாவே தெரியும் மார்க்கெட் வந்து எத நோக்கி போகுதுன்னு. எதுக்கு எடுத்தாலும் AI தான். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? AI வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கிறது. ஸோ ஆல்ரெடி ஒரு படம் வேற ஓடிட்டுருக்கு. திணிக்கிறத பத்தி. வெல் மோஸ்ட் யூஸ்லெஸ் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, AI வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் திரும்பி திரும்பி ஒரு டவுட் வருது. ஏன் எல்லா இடத்துலயும் AI பத்தி பேசணும்? எஸ் உங்களுக்கு CES வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டெக் ஈவென்ட். இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, AI தான். எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் அவங்க 1 1/2 மணி நேரம் கீனோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேமர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்கீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது AMD, NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க அத. ஸோ இந்த வீடியோல அத பத்தி கவர் பண்றேன் நானு. CES பத்தி தெரியலனா, CES வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல பிக்கஸ்ட் எக்ஸ்போ சொல்லலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ காலகாலங்களா வந்து இதுதான் காமிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து இப்போ ஒரு புது ஹார்ட்வேர் வருதுன்னா, இந்த இடத்துல ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமா அந்த காலத்தில வந்து உங்களுக்கு ப்ராசஸர்லாம் பயங்கரமா காமிச்சாங்க. X3Dலாம் காமிச்சிருந்தாங்க. ஐபிசி பெர்ஃபார்மன்ஸ் அப்லிஃப்ட் எவ்வளோ விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஸோ கேமர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. பட் ரீசென்ட் டைம்ல 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீனோட்ல எத்தன தடவ AI சொல்றாங்களோ, அது கவுண்ட் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயங்கரமா இருக்கும். AIயோட கீனோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, AI வார்த்தைய 1.8 பெர் மினிட் வந்து பேசியிருக்காங்களாம். ஸோ நிமிஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, AI இருக்கும். திரும்பி திரும்பி AI எவ்ரிவேர், AI தான் ஃபியூச்சர், AI எவ்ரிவேர்ன்னு பேசினா வந்து பிரயோஜனம் இல்ல. எல்லாருக்குமே தெரியும் அது. அட்லீஸ்ட் NVIDIA சைடாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இப்ப 80% அவங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் தான். ஸோ கேமர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி இருந்தாங்க. ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் பிஃபோர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. முக்கியமான காரணம் NVIDIA ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதுக்கு தான் போடுறாங்க. பத்தாததுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஜெனரலி பெருசு கேமர் மார்க்கெட்டோட. ஸோ அவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் இது போல பல ஃபீல்ட்ல வந்து நாங்க கான்ட்ரிபியூஷன் பண்றோம், ரிசர்ச் பண்றோம். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா மாடல்ஸ் வந்து புரொவைட் பண்றோம் இந்த விஷயம்லாம் சொன்னாங்க. ஓகே. நெறைய டெக்னாலஜி காமிச்சாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒரு டெக்னாலஜி சைன் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு CES கோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லாருக்கும். பட் ஒரு கேமர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட்ல ஒரு அப்டேட்டும் தரல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காண்டான விஷயம். அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்டேட் இருக்கு. புது ஹார்ட்வேர் கிடையாது. புது GPU கிடையாது. பழைய GPU வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான அப்லிஃப்ட் வந்து குடுக்கல. ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி அந்த மிஸ்டீரியஸான DLSS டெக்னாலஜியோட புது வெர்ஷன் எடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புது GPU வாங்க தேவையில்ல. எங்க DLSS 4.5 பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ அப்லிஃப்ட் வருதுன்னு. எல்லாம் ஃபேக் ஃப்ரேம்ஸ். DLSS 1 வரும்போது நெறைய பேசியிருப்பேன் DLSS பத்தி. DLSS ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் கார்ட்ல வந்து பெரிய பெரிய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ்கேல் பண்ணி ஆட முடியும்னு சொல்றது ரொம்ப சூப்பரான விஷயம். முக்கியமா பழைய கார்ட்லலாம் ரொம்ப நல்லா இருந்தது. FSR வந்து பார்த்தீங்கன்னா, அதில பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். பட் இப்ப கேம் டெவலப்பர்ஸ் அத ரிலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமா பிக்சர் குவாலிட்டி ரொம்ப கிளீனா இருக்க மாட்டேங்குது இப்ப கேம்ஸ் ஒரே பிளர்ரியா இருக்கு. ஸோ அத அட்ரஸ் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மாடலே வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி, இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் இன்கிரீஸ் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால மார்ஜினலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டி நல்லாருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, NVIDIA வந்து இந்த வருஷம் கேமர்ஸ்க்காக குடுத்தது. DLSS 4.5 பழைய டெக்னாலஜி. ஸோ இத வந்து ஒரு பெரிய மீடியா அவுட்லெட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்சன் இந்த மாரி வந்து உங்களுக்கு ஜிபி பிரைஸ்லாம் அதிகமாயிட்டு வருது. ஏன் நீங்க பழைய கார்ட்ஸ் வந்து திரும்பி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது? புது ஆர்க்கிடெக்சர் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. எல்லாம் ஏஐக்கு போது. ஸோ அதனால பழைய ஆர்க்கிடெக்சர் வந்து மேக் பண்ணக்கூடாதுன்னா, அது பண்ணலாம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாரி ஐடியா இருக்கு. ஸோ இப்ப புது டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புது கார்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். அத வந்து நாங்க பழைய கார்ட்ஸ்க்கு போர்ட் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா இன்ஜினியரிங் மூலமா. எவ்வளோ கேவலமா பண்றாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு DLSS ஃபிரம் ஜெனரேஷன் ஒரு RTX 3000 பண்ண முடியும். அவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து அத குடுக்கல ஆப்ஷனு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வைப்பாங்க. எக்ஸாம்பிள் Google Pixel ஃபோன்லாம் சொல்லலாம். ஸோ அந்த ஃபோனுக்கு மட்டும் தான்னு. அதே மாரி தான் கிராபிக்ஸ் கார்டும் பண்றாங்க. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, புது ஏஐ வந்து மார்க்கெட் பண்ண தான் விக்கணும்னு. ஸோ இந்த ஏஐ விஷயம் எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10. அதே அந்த ரூ. 10 பொருள்ல வந்து ஒரு லேபிள் ஏஐ போட்டா வச்சுக்கோங்களேன், ரூ. 25க்கு விக்கலாம். அந்த மாரி தான் பண்றாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எந்த கண்ட்ரா விஷயம் எடுத்து பார்த்தாலும் ஏஐ இன்சைட் சொல்றாங்க. காருக்கு ஏஐ இன்சைடு, ஃப்ரிட்ஜுக்கு ஏஐ இன்சைடு. இப்ப கிராபிக்ஸ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். மெயின் விஷயம் அதான் ரன் பண்ணுது. அதுல நீங்க ஏஐ போடுறீங்க. ஓகே புரியுது. பட் உங்க மொத்த ப்ராடக்ட்டோட ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐல இருந்தா கண்டிப்பா கிடையாது. கிராபிக்ஸ் கார்டு எது யூஸ் பண்ணுவோம் நம்ப? கண்டிப்பா வந்து நான் கேம் ஆட யூஸ் பண்றேன். இப்ப வீடியோ எடிட் பண்ண யூஸ் பண்றேன்.
ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் பண்ணுவாங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அத ஃபோக்கஸ் பண்றதில்ல. நாங்க ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அப்லிஃப்ட் தரோம். ஒரே ஒரு ஸ்லைட வந்து தூக்கி காமிச்சு, இந்தா பாரு 10% அதிகமா இருக்கு. பழைய ஜெனரேஷன் கார்டு. பட் ஆனா டிஎல்எஸ்எஸ் ஆன் பண்ணியிருக்கோம். அப்படி கேவலமா பண்றாங்க. ஸோ அதான் பெரிய பிரச்சனை இப்ப. ஸோ NVIDIA நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் பண்றாங்க. மாற மாட்டாங்க அவங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கிராபிக்ஸ் கார்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ண தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இப்போதைக்கு சான்ஸே கிடையாது சொல்ட்டாங்க. 2027 தான். அதுவும் பாதிக்கு மேல. ஸோ AMD நல்ல விஷயம் தானே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. AMD வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மெயின் ஃபோக்கஸே வந்து கண்டிப்பா HPC தான். அதாவது டேட்டா சென்டர்ஸ். ஸோ டேட்டா சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, அதில மார்க்கெட் வந்து கண்டிப்பா அவங்க புடிச்சே ஆகணும். NVIDIA கிட்ட விட்டாங்கன்னா, ஃபுல்லா 100% புடிச்சுருவாங்க. பட் ஒரு மெயின் ஆல்டர்னேட்டிவா AMD இருக்கு. எஸ் அவங்க டெக்னாலஜி வந்து கொஞ்சம் பின்னாடி தான். கொஞ்சம் இல்ல நெறைய பின்னாடி தான். பட் இருந்தாலும் அவங்க கீனோட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து அவங்க டெக்னாலஜி ஃப்ரண்ட்லாம் பேசியிருந்தாங்க. முக்கியமா வந்து டேட்டா சென்டர் சைட்ல வந்து எங்க AI வந்து எவ்வளோ எனேபிள் பண்ண முடியும். அதெல்லாம் நாங்க பண்றோம்ன்னு. அவங்க ROCm ஆர்க்கிடெக்ட்ஸ்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இன்னும் நெறைய சப்போர்ட் எடுத்துட்டு வரோம். விண்டோஸ் சப்போர்ட் எடுத்துட்டு வரோம். நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஓகே. பட் திரும்பி வந்து அவங்க கேமர்ஸ்க்கு சம்மந்தமா, இல்ல வந்து லேப்டாப் சம்மந்தமா பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ரீபிராண்ட் பண்ணி விக்கிறாங்க. புது ஜெனரேஷன் சொல்லிட்டு. ஸோ இப்ப அந்த Ryzen 4000 சொல்லிட்டு AI ப்ராசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது லிட்டரலா சொல்லணும்னா வந்து 1, 2% தான் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எதுவுமே தொடாம வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா சொல்லிட்டு விக்கிறாங்க. பத்தாததுக்கு வந்து பிரைஸ்லாம் கிரேசியா இருக்கும். எஸ் உங்களுக்கு அதில 60 டாப்ஸ் AI தராங்க. பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ லேப்டாப் வாங்குனா 2, 3 நாளைக்கு யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. வீடியோ ஜெனரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்லுங்க யாராச்சும் பண்ணுவாங்களா லோக்கல்ல? எஸ் நீங்க ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்ட்டா இருந்தா தான் வந்து இந்த AI மாடல்ஸ ரன் பண்ண போறீங்க. பட் மீதி தேவையே கிடையாது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த AI மேக்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. அதாவது உங்களுக்கு டைரக்ட்டா மேக் கூட சண்ட போடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரவுண்ட் இது. ஆனா ஒரு பிரைஸ் கேட்கும்போதெல்லாம் பயமா இருக்கு. ஏன்னா Android ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த AI மேக்ஸ் தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு CPU சரி, உங்க GPU சரி எல்லாமே ஒரே RAM தான் வந்து யூஸ் பண்ண போது. ஸோ ஆல்மோஸ்ட் யூனிஃபைட் மெமரி தான் Appleல பார்த்திருப்பீங்க. 128 ஜிபி RAM இந்த எக்கானமில வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. பத்தாததுக்கு வந்து இதோட பிரைஸ் நல்லாவே தெரியும். ஸோ இந்த சீரிஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. ஸோ AMD என்ன பொறுத்தவரைக்கும் ரீசென்ட்டா வந்து பெஸ்ட் டெக் நான் அத சொல்லுவேன். இந்த AI மேக்ஸ். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா, காசு கம்மி பண்ணாம, புது டெக்ன ஆட் பண்ணாம, அதே வந்து ரீபிராண்ட் பண்ணி வித்துன்னு இருக்காங்க. என்ன ட்விஸ்ட் கேட்டீங்கன்னா, இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸே காமிக்கல. அதுதான் சிரிப்பு. ஏன்னா பிரைஸ் காமிச்சா அடி விழும்னு தெரியும். அவ்வளோ மோசமா இருக்கு பிரைஸ் இதுலலாம். பட் அத தாண்டி வேற ஏதாச்சும் ப்ராசஸர் சைட்ல ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா கேட்டீங்கன்னா, எஸ் டெஸ்க்டாப் சைட்ல ரொம்ப ஜெனரஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீபிராண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதில வந்து கொஞ்சம் பூஸ்ட் கிளாக் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 3D லைனப் தான். பட் ஆக்சுவலா ஸ்பெகுலேட் பண்ண அளவுக்கு வந்து பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, 3D லைனப்ல புது டெக்னாலஜி எடுத்துட்டு வரல. ஸோ இந்த கேஷ் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணல. ஸோ அந்த மாரி எதுவுமே நடக்கல ஆக்சுவலா. கேமிங் GPUஸ்லயும் அதே கதை தான் இப்ப உங்களுக்கு AMD சைட்ல சொல்லுவேன் நானு. பெருசா எதுவும் பண்ணல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபியூச்சர்ல GPU பிரைஸஸ் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்ல. பட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பல சப்ளை மார்க்கெட் வந்து சொல்லிட்டாங்க. GPU பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 20%லேருந்து 30% வரைக்கும் ஏறப்போகுது சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $100லேருந்து $150 கிட்ட ஏறப்போகுது ஒரு மிட் ரேஞ்ச் கார்ட் ரேட்லாம். ஸோ ஏற்கனவே ஏறி தான் கிடக்குது. இல்ல இது வேற ஏத்த போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான காரணம் RAM பிரைஸஸ் தான். ஸோ உங்களுக்கு சப்ளை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, OpenAIக்கு போகுது. அப்புறம் உங்களுக்கு Claude Sonnetக்கு போகுது. மீதிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ கன்சியூமர் சைட் RAMமும் சரி, கன்சியூமர் சைட் VRAMமும் சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது இனிமேல். அதனால வந்து மோஸ்ட்டா புது கார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணவே யோசிப்பாங்க NVIDIA. ஸோ அந்த அளவுக்கு காசு இருக்குன்னு அதிகமா விக்க முடியாது. வித்தாலும் வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, DLSS 4.5லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ AMD FSRம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ புது கார்ட்ஸ் இப்போதைக்கு சைட்லயே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் 2027 பாதிக்கு மேல இல்ல எண்ட்லாம் வந்து காமிப்பாங்களே. அது ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2028 கூட ஆக சான்ஸ் இருக்கு. ஐ மீன் மிட் ரேஞ்ச் கார்ட்லாம் வரதுக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப Asus கூடலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க DRAM மார்க்கெட்குள்ள வரலாமான்னு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கேப்பிட்டலைஸ் பண்றாங்க. பட் கண்டிப்பா அந்த DRAM மார்க்கெட்ட வந்து சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து யாருமே இனிமேல் லேப்டாப்ஸ் வாங்குறதோ, இல்ல வந்து டெஸ்க்டாப் வாங்குறதோ கஷ்டமாக போகுது. லேப்டாப்ஸ்ல, மொபைல்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இப்ப அஃபெக்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் எப்படி உங்களுக்கு பெட்ரோல் ரேட் இன்கிரீஸ் ஆனா எல்லாத்துக்கும் ரேட் இதாகுதோ, அதே மாரி தான் RAMமும். ஸோ RAM ரேட் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எது ரன் ஆகுதோ கம்ப்யூட்டர்ல எல்லாமே வந்து ஏறப்போகுது. ஸோ அதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது இப்ப. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப AMDயும், NVIDIAவும் கொஞ்சம் கேமர்ஸ் பத்தி யோசிக்கணும். எஸ் ஒரு 10% தான் அவங்க மார்க்கெட்ல. பட் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அவங்களுக்கு. கன்சியூமர் மார்க்கெட்டு. அதுதான் மெயினு. இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ். இது போல பல கண்டென்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. பாய்.